அன்பார்ந்தவர்களே, அடுத்தவருடைய துன்பத்திலே பங்கெடுப்பவர்களும் அடுத்தவருடைய துன்பத்தை தங்களுடைய துன்பங்களாக கருதுபவர்களும் தான் உண்மையான தலைவர்களாக இருக்க முடியும். மாவீரர் அலெக்சாண்டர் ஒரு முறை தன் படையுடன் மக்ரான் என்ற பாலை நிலத்தை கடக்க வேண்டியிருந்தது. கொளுத்தும் வெயிலும் எரிக்கும் மணலும் வீரர்களின் உயிரை குடிக்கும் தீயாய் மாறின. அலெக்சாண்டரும் தாகத்தால் துடித்தார். அலெக்சாண்டரின் தாகத்தை அறிந்த 2 தளபதிகள் பல இடங்களில் அலைந்து அவ்வழியே சென்ற பயணிகளிடம் கெஞ்சி மன்றாடி தங்கள் தலைக்கவசத்தில் சிறிது தண்ணீர் கொண்டு வந்தனர். அந்த தளபதிகளின் விசுவாசத்தை வீரர் அலெக்சாண்டர் மிகவும் பாராட்டினார். பின்னர் அவர்களிடம், வீரர்களுக்கும் தண்ணீர் கிடைக்க வழி உண்டா? உங்களிடத்திலே அவர்களுக்கும் கொடுக்க தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்க, அவர்கள், இல்லை மன்னா, உங்கள் ஒருவருக்கு மட்டுமே தண்ணீர் கிடைத்தது, நீங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அலெக்சாண்டர் அவர்கள் கொடுத்த கவசத்தை கையில் எடுத்தார். வீரர்கள் அனைவரும் அவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். தன்னுடைய படை வீரர்களுக்கு தண்ணீர் இல்லாத போது தனக்கும் தண்ணீர் தேவையில்லை என்று சொல்லியபடியே கவசத்தில் இருந்த அந்த சிறிது நீரையும் மணலில் ஊற்றினார் அலெக்சாண்டர். துன்பம் என்று வந்தால் தங்களுடன் தலைவரும் சேர்ந்து துன்புறுவார் என்பதை உணர்ந்த வீரர்கள் தங்கள் தலைவர் மாவீரர் அலெக்சாண்டரை பெருமையுடன் எண்ணி ஆர்ப்பரித்தனர். அடுத்தவருடைய துன்பங்களிலே பங்கெடுப்பவர்கள்தான் உண்மையான தலைவர்கள்.